அல்ஜீரிய நாட்டிலே 1990ஆம் ஆண்டு கால பகுதியிலே அந்த நாட்டினுடைய அரச படைகளுக்கும் உள்ளூரில் இருந்த ஒரு இஸ்லாமிய குழுவுக்கும் இடையிலே ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீடித்த இந்த உள்நாட்டு போரிலே 2 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். 20,000க்கு மேற்பட்டவர்கள் கடத்தப்பட்டார்கள், காணாமல் போனார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற கால பகுதியிலே பின் ஒம்ரான் என்கின்ற சிறுவன் காணாமல் போனான். இந்த சிறுவன் காணாமல் போய் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் கடந்த நிலைமையிலே அவனுடைய வீட்டிற்கு அருகிலே கிட்டத்தட்ட 200 மீட்டர் தொலைவிலே இருக்கின்ற அயல் வீட்டிலே இருக்கின்ற நிலக்கீழ் அறையிலே அந்த சிறுவன் தற்போது 45 வயது நபராக உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றான். இந்த சம்பவம் என்ன, இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன நடந்தது என்பது குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே செட் தமிழ் A to Z. இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த புது முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவினை வழங்குவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் அல்ஜீரிய நாட்டிலே உள்ளூர் இஸ்லாமிய குழுவிற்கும் அரச படைகளுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நீடித்த ஒரு உள்நாட்டு போர் இடம்பெற்றது. இந்த காலப்பகுதியிலே பின் ஒம்ரான் என்கின்ற சிறுவன் காணாமல் போனான். அந்த காணாமல் போன சம்பவத்தின் பின்னர் இந்த சிறுவன் தொடர்பான எந்த விதமான தகவல்களும் கிடைக்காத நிலைமையிலே ஒருவேளை அந்த சிறுவன் அந்த உள்நாட்டு போரிலே கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது கடத்தப்பட்டு காணாமல் போயிருக்கலாம் என்ற நிலையிலே முற்றுமுழுதாக அவன் இறந்து விட்டான் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்ட அவனுடைய உறவினர்கள் வருடம் அவனுக்கான அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டிருந்த சூழ்நிலை அதிர்ச்சி அளிக்கும் வகையிலே அந்த சிறுவன் கிட்டத்தட்ட 45 வயதான ஒரு நபராக 26 ஆண்டுகளுக்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். 90களிலே காணாமல் போன அந்த சிறுவன் பின் ஒம்ரான் என்கின்ற அந்த சிறுவன் தன்னுடைய வீட்டிலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவிலே இருக்கின்ற ஒரு வீட்டினுடைய ஆட்டுக்கொட்டிலே இருக்கின்ற ஆட்டு தொழுவத்திலே இருக்கின்ற நிலக்கீழ் அறையில் இருந்து அவன் 45 வயதா நபராக மீட்கப்பட்டிருக்கின்றான். அண்மையிலே அல்ஜீரிய நாட்டினுடைய நீதித்துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது. ஒரு நபர், ஒரு பொதுமகன் அந்த தகவலை வழங்குகின்றார். தன்னுடைய வீட்டிற்கு அயலிலே ஆட்டுத்தொழுவத்தினுடைய நிலக்கீழ் அறையிலிருந்து தன்னை பின் ஒம்ரான் என்று அடையாளப்படுத்துகின்ற நபர் ஆட்டுத்தொழுவத்திலே சிக்கியிருப்பதாக அல்ஜீரிய நாட்டினுடைய நீதித்துறைக்கு தகவல் கிடைக்கின்றது. உடனடியாக கடந்த மே மாதம் 12ஆம் தேதி இரவு 8 மணி அளவிலே அல்ஜீரிய நாட்டினுடைய பாதுகாப்பு படை குறிப்பிட்ட அந்த வீட்டை, அந்த இளைஞன் அல்லது அந்த 45 வயது மதிக்கத்தக்க நபர் சிக்கி இருப்பதாக கூறப்படுகின்ற அந்த வீட்டை முற்றுகையிட்ட அல்ஜீரிய நாட்டினுடைய பாதுகாப்பு படை அந்த வீட்டை முழுமையாக சோதனை நடத்தி அங்கே ஆட்டுத்தொழுவத்தில் சிக்கியிருந்த அந்த பின் ஒம்ரான் என்கின்ற அந்த 45 வயதான நபரை உயிருடன் மீட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 26 வருடங்களுக்கு முன்னர் காணாமல் போனதாக குறிப்பிட்டு பல இடங்களிலே தேடப்பட்டு பின்னர் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அவருடைய குடும்பத்தினராலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நபர் 26 வருடங்களுக்கு பின்னர் உயிருடன் மீண்டிருப்பது அந்த பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவர் என்ன காரணத்திற்காக அந்த அயல் வீட்டு நபரால் பாதாள அறையிலே வைத்து அடைக்கப்பட்டு 26 வருடங்கள் அவருக்கு உணவு மற்றும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருந்தார் என்பது இதுவரை தெரியாத நிலைமையிலே தான் அந்த பாதாள சிறையிலிருந்து பல தடவை வெளியேறுவதற்கு முயற்சித்து அயலில் இருப்பவர்களை அழைப்பதற்கு முயற்சி செய்த போதும் அந்த நபர் தன்னை அடைத்து வைத்திருந்த BA என்று அடையாளப்படுத்துகின்ற நபர் தன் மீது சில மந்திரங்களை பிரயோகித்ததாகவும் அதனால் தான் பேச முடியாத, மற்றவர்களிடம் உதவி கோர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனினும் இந்த சம்பவத்தின் பின்னால் இருக்கின்ற பல விடயங்களை அந்த நாட்டு அரசாங்கம் வெளியிடாத போதும் 26 வருடங்கள் காணாமல் போயிருந்த நபர் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் கடந்த மே மாதம் 12ஆம் தேதி மீட்கப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இங்கே புதிய தகவலாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த விடயத்தில் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டினுடைய நீதித்துறை அவரை காப்பாற்றி அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்திருக்கின்றது.
இந்த பின் ஒம்ரான் என்பவருடைய தாயார் வந்து மிக அண்மையிலே வந்து உயிரிழந்திருக்கின்றார். மேலும் அவர் தன் பாதாள அறையில் இருந்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினர் நடமாடுவதை பார்த்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தன்னுடைய இளமை காலம் முழுவதையும் பாதாள அறையிலே கழித்து 26 வருடங்களுக்கு பின்னர் இந்த வெளியுலகத்தை பார்த்திருக்கின்ற அந்த நபர் மிகுந்த ஆச்சரியமிக்க நபராகத்தான் இருக்கின்றார். இந்த விடயம்தான் இந்த பதிவினுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம்.